ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு பைனாப்பிள் கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எல்லா பொருளும் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பை தான் நான் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பை எல்லா பொருளும் மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் நாகா பிராண்டோட ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம பைனாப்பிள் சேர்க்கறதுனால 1.5 கப் சர்க்கரை போதும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக தேவைப்படுனா நீங்கள் 1.25 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். பைனாப்பிளுடைய நடு தண்டை விட்டுட்டு சைடில் இருக்க அந்த பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கேசரியில் சேர்க்கறதுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் இது 3 எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் இன்னைக்கு நெய், எண்ணெய் ரெண்டுமே கலந்து சேர்க்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். வாசனை உள்ள எண்ணெய் சேர்த்தீங்கன்னா கேசரி உங்களுக்கு அந்த எண்ணெயோட வாசனை அடிக்கும். அதனால் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உருக்கின நெய்யை இதோடையே கலந்து முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கப் எண்ணெய், 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இதுதான் சரியான அளவு. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஸ்மூத்தான சாஃப்டான கேசரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் எண்ணெய், நெய் கலந்து சேர்க்குறப்ப கேசரி ஆறுனதுக்கு அப்புறமும் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப இறுக்கமாக டைட்டாக ஆகாது. நீங்கள் எந்த பக்குவத்தில் இறக்கி வைக்கிறீங்களோ அதே பக்குவத்தில் இருக்கும். அடுத்ததாக கேசரி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எண்ணெய், நெய் கலந்து அதில் 1/4 வாசி அளவு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இது பாதி அளவுக்கு செவந்து வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கோங்க. முந்திரி, திராட்சை ரெண்டும் ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா திராட்சை சீக்கிரமே வறுபட்டுரும், முந்திரி சரியாக வறுபடாது. அதனால் முந்திரியை ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா திராட்சையை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரி பாதி அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையை சேர்த்துட்டு திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு திராட்சை சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 10 செகண்ட்குள்ளேயே திராட்சை நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். அதனால தான் முந்திரியை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அது பாதி வறுத்ததுக்கப்புறமா நம்ம திராட்சையை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் அதே கடாயில் நம்ம ரவையை வறுத்துக்க போகிறோம். ரவையை வறுக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க நெய்லேயே இன்னும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரவையை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது நமக்கு கேசரி நல்லா வாசனையாக, அதே சமயம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரவை எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. உங்களுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். வறுத்த இந்த ரவையை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக கேசரி பண்ணுறதுக்கு அதே கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவையை அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். நீங்கள் பிராண்டட் ரவை யூஸ் பண்ணல, சாதா ரவை தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பைனாப்பிளை சேர்த்துட்டு ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக குங்குமம் பூவை கூட பாலில் ஊற வச்சு கலந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் அளவுக்கு தண்ணியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பைனாப்பிளோட எசன்ஸ் எல்லாமே இறங்கும். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிளறி விடுங்க. ரவையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணுறப்போ உங்களுக்கு கட்டி இல்லாமல் வரும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ரவையெல்லாம் நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ரவை வேகாமல் நம்ம சர்க்கரை சேர்க்கக்கூடாது. இதில் இருக்க தண்ணி எல்லாமே 95% சுண்டுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதில் சர்க்கரை சேர்க்கணும். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு, ரவை எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு பொறுமையாக இதை கிளறி விடுங்க. சர்க்கரை கரையிறப்போ உங்களுக்கு கட்டிப்படுற மாதிரி இருக்கும். அதனால் கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா லூஸாக இலகி வரும். இந்த பக்குவத்தில் வந்துருச்சு அப்படின்னாவே சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம்.
கேசரி இந்த பதத்தில் தாங்க இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. கேசரி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் ஆகும். அதனால் இந்த பக்குவத்தில் நீங்கள் இறக்குறப்ப தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் நம்ம மீதி இருக்கிற நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த நெய் எல்லாத்தையும் உங்களுக்கு கேசரி நல்லாவே உறிஞ்சிடும். அதனால் இவ்வளோ நெய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம சேர்க்குற இந்த நெய்யால் தான் கேசரி ஆறுனதுக்கப்புறமும் உங்களுக்கு சாஃப்டாக அதே டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ கேசரி எல்லாத்தையும் நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இந்த கேசரி நல்லா செட் ஆகி உங்களுக்கு சாப்பிட்ற பக்குவத்துக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 hour கிட்ட ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இன்னமும் அதே டெக்ஸ்சரில் அப்படியே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கரண்டியில் எடுத்து போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறப்ப கையில் கேசரி ஒட்டாமல் நல்லா அழகாக இந்த மாதிரி உருண்டு வரணும். பாருங்கள் எவ்வளோ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பர்ஃபெக்டான கேசரி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேசரி கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இது கூட நீங்கள் எந்த ஒரு எசன்ஸும் சேர்க்க தேவையில்லை. நார்மலாக இந்த பைனாப்பிளோட டேஸ்ட்லேயே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ரவையெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரவையும் நல்லா முத்து முத்தாக தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த கேசரியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல்லேயே ஃப்ரூட் கஸ்டர்ட், பிரெட் அல்வா எல்லாத்தோட ரெசிபி வீடியோவும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.